குருஷேத்திர யுத்தத்தில் வீர மரணமடைந்த அனைவரும் வீர சொர்க்கத்தை அடைந்தவர்கள். யாரும் வருந்த வேண்டாம். உயிரிழந்த குடும்பங்கள் அனைத்தையும் அத்தினாபுர அரசு பொறுப்பேற்று அவர்களுக்கு தகுந்த உதவியை செய்யும். அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு அரசு பதவியையும் வழங்கப்படும். மேலும் காயமடைந்த அனைவருக்கும் அத்தினாபுர அரசு தகுந்த உதவியை செய்யும். துரியோதனா, நீ மற்றவர்களிடத்தில் எப்படியோ மக்களிடம் பேரன்புடன் இருப்பதை நான் தொடர்ந்து கவனித்துக் கொண்டுதான் வருகிறேன். அது ஒரு அரசனின் தலையாய குணம். அந்த குணம் உனக்கு பூர்ணமாக நிறைந்திருக்கிறது. நீ பல்லாண்டு வாழ்க. இந்த நிலம் சிறக்க ஆள வேண்டும் என்று வாழ்த்துங்களேன் தாத்தா. துரியோதனா, என் வார்த்தையிலும் வாழ்த்திலும் என்ன இருக்கிறது? விதி எதன்படி நடக்குமோ அதன்படிதான் அனைத்தும் நடக்கும். தங்களின் வார்த்தை அந்த தீர்ப்பை மாற்றி எழுதலாம் அல்லவா பிதாமகரே? துரியோதனா, நான் வாழ்த்துவதில் வஞ்சம் செய்வதாக நினைக்கிறான் உன் மாமன். வாயார வாழ்த்தி விடுகிறேன். நிலம் சிறக்க நீ ஆள வேண்டும் துரியோதனா. தாத்தா, ஆனால் அதற்கான முயற்சி உங்களிடம் வெளிப்பட்டதாக என்று தெரியவில்லையே. புரியவில்லையே. இன்று பாண்டவ படைகளுக்கு பேரிழப்பு எதுவும் ஏற்படவில்லையே. மாறாக நம் படையல்லவா சிதறி ஓடியது. என் மீது சந்தேகப்படுகிறாயா துரியோதனா? அப்படியல்ல துரியோதனா, உன்னுடைய கேள்வி எங்களை சந்தேகிப்பது போல் உள்ளது. சந்தேகம் என்பது ஒரு வியாதி. அது தன்னை தானே அழித்துவிடும். நான் என் மனதில் பட்டதை கேட்டேன். மனதில் 1000 விஷயங்கள் தோன்றும். பாலிலிருந்து நீரை பிரித்தெடுக்கும் அன்னப்பறவை போல் வார்த்தைகளை அர்த்தம் அறிந்து பேச வேண்டும். துரியோதனா, ஒரு நாள் வெற்றி கிட்டும், ஒரு நாள் தோல்வி கிட்டும். இதுதான் யுத்தத்தின் தாற்பயம். அதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். உன் வெற்றிக்காக நாங்கள் என்றும் பாடுபடுவோம். துரியோதனா, உன் குணம் சிறுபிள்ளைத்தனமானது. நீ கூறும் வெற்றி அத்தனை சுலபமானதல்ல. அதற்கு நாம் பாடுபட வேண்டியது இன்னும் அநேகம் உள்ளது. அதுவரை நீ பொறுமை காக்கத்தான் வேண்டும். பிதாமகரை சந்தேகிப்பது உன்னை நீயே சந்தேகிப்பதற்கு சமம். மாமா, நான் அவர்களை சந்தேகிக்கவில்லை. எனில் நீ அவர்களிடம் இப்படி ஒரு கேள்வியை எழுப்பி இருக்கக்கூடாது. என்னை மன்னித்து விடுங்கள் தாத்தா. துரியோதனா, நீ இந்த தேசத்தின் அரசன், நான் உன் சேனாதிபதி. கேள்வி கேட்கும் உரிமை உன்னுடையது, பதில் சொல்லும் கடமை என்னுடையது. இதில் நீ தவறு செய்ததாக நான் கருதவே இல்லை. நீ இப்படித்தான் கேட்பாய் என்று நான் நேற்றே கூறினேனே. உன் குணம் எனக்கு தெரியும் துரியோதனா. இருந்தாலும் என் உயிர் மூச்சு உள்ளவரை உன் வெற்றிக்காக நான் போராடுவேன். நன்றி தாத்தா.
திருஷ்டத்யுமனா, 2 நாள் யுத்தம் முடிந்து விட்டது. ஆனால் நம்மால் இதுவரை குறிப்பிட்டு சொல்லும் விதத்தில் வெற்றியை எட்ட முடியவில்லை. மாறாக இழப்பையே சந்தித்திருக்கிறோம். அரசே, 11 அக்ரோனி சேனைகளை 7 அக்ரோனி சேனைகளை கொண்டு சமாளிப்பது அத்தனை சுலபமானதாக இல்லை. மேலும் பீஷ்மாச்சாரியாரின் ஆக்ருதி கௌரவ சேனைக்கு பெரும் பலமாகவும் அரணாகவும் அமைந்துவிட்டது. எனில் நம்மிடம் பலமும் படையும் இல்லை என்று சொல்ல வருகிறாயா? நான் அப்படி கூறவில்லை. நம்மிடம் வீரமும் தீரமும் இருக்கின்றன. ஆனால் நம்மை விட நம் சத்துருக்கள் இடத்தில் அவை வலுப்பெற்று உள்ளன என்று கூற வந்தேன். படையின் தளபதியாக நான் எதிரிகளின் பலத்தையும் மதிப்பிட்டுத்தானே ஆக வேண்டும். சரியாகச் சொன்னாய் திருஷ்டத்யுமனா. எதிரியின் பலமறியாமல் களமிறங்குபவன் வெற்றி பெறுவதில்லை. தன்னைத்தானே மெச்சிக்கொள்ளும் கூறு தோல்விக்கே வழிவகுக்கும். தன்னிடத்தில் உள்ள பலத்தையும் பலகீனத்தையும் சீர்தூக்கி பார்ப்பவனே வெற்றியை நோக்கி முன்னேறுகிறான். திருஷ்டத்யுமனா, எப்படியோ நாளையாவது ஒரு மகாரதியையோ அல்லது சமரதியையோ யுத்தத்தில் கொல்லும்படி வியூகத்தை நீ அமைக்க வேண்டும். நாளை அமைக்க வேண்டிய வியூகத்தை குறித்து யாரேனும் அறிவுறுத்தினால் நான் ஏற்றுக்கொள்ள சித்தமாக இருக்கிறேன். என்னை பொறுத்த வரையில் மண்டல வியூகம் சரியாக இருக்கும் என்று தோன்றுகிறது. இல்லை, இந்த சமயத்தில் அந்த வியூகம் பொருத்தமானதாக இருக்காது. கருட வியூகம் அதுவும் சரியாக இருக்காது. என்னை பொறுத்தவரை கடினமான இந்த சூழ்நிலையில் அர்த்தச்சந்திர வியூகம் அமைத்தால் எதிரிகளின் சைனியத்தை சுற்றி வளைத்து தாக்க ஏதுவாக இருக்கும். அர்த்தச்சந்திர வியூகத்தை நாம் சரியாக அமைத்து விட்டால் எதிரிகளின் சைனியம் திண்டாடுவது உறுதி. இதை நானும் ஒப்புக்கொள்கிறேன். இதில் எந்த மாற்றுக் கருத்தும் இருக்காது என்றும் எண்ணுகிறேன். திருஷ்டத்யுமனா, நீ நாளை அர்த்தச்சந்திர வியூகத்தை அமை. அது எதிரிகள் அமைத்திருக்கும் வியூகத்திற்கு தக்கவாறு இருக்கட்டும். நாளை ஒரு சமரதியையாவது கொன்றாக வேண்டும். உத்தரவரசே. பீமா, நீ உன் படைகளோடு வியூகத்தின் இடது முனையிலிருந்து யுத்தம் செய். வலது முனையில் எனது தந்தை துர்பத மன்னர் தன் படைகளோடு யுத்தம் செய்வார். அதேபோல் பீஷ்மரோடு பாண்டவர்களில் ஒருவராவது எப்போதும் யுத்தம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். பீஷ்மனை கொல்ல பிறந்தவன் என் மகன் சிகண்டி. அவனிடம் விட்டு விடுங்கள் அந்த கிழவனை. ஒரே நாளில் அவனை கொன்று இந்த குருட்சேத்திர யுத்தத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பான். துர்பதா, உன் ஆவேசத்தில் நியாயம் உள்ளதை நான் உணர்கிறேன். ஆனால் அதற்கான வேளை வரும். அப்போது அவன் யுத்தம் புரியலாம். அதுவரை அவன் காத்திருக்கத்தான் வேண்டும். குலகுரு கிருபாச்சாரியார் அவர்களே, உங்களுடைய யுத்தத்திறன் கண்டு பாண்டவ படைகள் அதிர்ந்து போய்விட்டன. நீங்கள் மட்டும் இல்லாமல் போயிருந்தால் விராடனை கட்டுக்குள் கொண்டு வருவது இயலாமல் போயிருக்கும். துரியோதனா, நான் இல்லாமல் போயிருந்தால் இந்த காரியத்தை துரோணரோ பீஷ்மரோ செய்திருப்பார்கள். உன் பாராட்டு என் உடலை கூச வைக்கிறது. துரியோதனா, கிருபாச்சாரியார் என்ன சொல்ல வருகிறார் என்பது உனக்கு புரிகிறதா? நீ பாராட்டவோ நிர்பந்திக்கவோ வேண்டாம் என்று சொல்லாமல் சொல்கிறார். ஆனாலும் நல்ல செயலை பாராட்டித்தானே ஆக வேண்டும், இல்லையா பிதாமகரே? தாத்தா, நாளை பாண்டவ படைகளை நாசம் செய்யும் வகையில் கடுமையான வியூகம் அமைக்க வேண்டும். ஒருவனும் உயிர் தப்பக்கூடாது. ஒரே நாளில் வெற்றி பெற வேண்டும் என்று கூறுகிறாய். முயற்சி செய்கிறேன். இளவரசருக்கு வணக்கம். வா ஒற்றனே, ஏதேனும் பயனுள்ள ஒற்று உள்ளதா?
தலை தப்பினாலும் மரணம் என்ற வகையில் முக்கிய ஒற்று கொண்டு வந்திருக்கிறேன் அரசே. விஷயம் என்ன என்பதை கூறு. பீடிகை வேண்டாம். பாண்டவர்கள் நாளை அர்த்தச்சந்திர வியூகம் அமைக்க உள்ளார்கள் அரசே. சபாஷ் சபாஷ். நன்றி அரசே. போர் நேரத்தில் ஒற்றர்களை திறம்பட கையாள்வதில் என் மருமகனுக்கு நிகர் அவன்தான். தாத்தா, பாண்டவர்களின் வியூகம் என்ன என்பதை அறிந்து கொண்டோம். இப்போது அதற்கு தகுந்தாற்போல் நாம் வியூகம் அமைக்கலாம் அல்லவா? நானும் அதை பற்றித்தான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். குலகுருக்களே, ஆச்சாரியாரே, தாங்களும் இதை பற்றி கருத்துக்களை கூறலாம். எனக்கு தெரிந்தவரை இந்த வியூகத்தை உடைக்க மண்டல வியூகம் பொருத்தமானது. இல்லை, தவறான முடிவு அது. அர்த்தச்சந்திர வியூகம் சக்கர வியூகத்திற்கு நிகரானது. சற்று கவனம் பிசகினாலும் அது நம்மை படுதோல்வியில் தள்ளிவிடும். நான் ஓர் யோசனை கூறலாமா பிதாமகரே? தாராளமாக கூறு சகுனி. நீயும் சகலவித யுத்த தந்திரங்களை அறிந்தவன் தானே? எனக்கு தெரிந்து இப்போது உள்ள நிலையில் அர்த்தச்சந்திர வியூகத்தை உடைக்க கருட வியூகமே சரியானது என்று தோன்றுகிறது. சபாஷ் சகுனி, நானும் அதைதான் எண்ணிக்கொண்டிருந்தேன். நாம் கருட வியூகம் அமைத்தால் பாண்டவ படைகள் திண்டாடுவது உறுதி. அவர்களுக்கு பேரழிவு ஏற்படும். நமக்கே வெற்றியும் கிட்டும். நன்றி பிதாமகரே. எதற்கு நன்றி? இந்த எளியவன் கருத்தையும் ஏற்றதற்கு. நான் கௌரவ சேனையின் சேனாதிபதி. துரியோதனின் பொருட்டு யார் நல்ல கருத்துக்களை கூறினாலும் அதை நான் ஏற்றுக்கொள்வேன். அரசே, 3ஆம் நாள் யுத்தம் தொடங்க இன்னும் சில கணங்களே உள்ளன. பாண்டவ சேனை தலைவன் திருஷ்டத்யுமனன் அர்த்தச்சந்திர வியூகத்தை அமைத்து தன் அணிகளை நிறுத்தியிருக்கிறான். இரண்டாம் நாள் ஏற்பட்ட இழப்பை ஈடு செய்யவும், பாண்டவ சேனையின் அர்த்தச்சந்திர வியூகத்தை தகர்த்தெறியவும் பீஷ்மாச்சாரியார் கருட வியூகம் அமைத்திருக்கிறார். பீஷ்மரும் கிருஷ்ணரும் சங்கெடுத்து முழங்க யுத்தம் தொடங்கியது. சஞ்சயா, யுத்த களத்தில் இப்போது என்ன நடக்கிறது?
மகனே உலூகா, அதோ வருகிறாள் சிகண்டி. அவள் பீஷ்மரை யுத்தத்திற்கு அழைத்தால் அதை அவரால் மறுக்க முடியாது. அதற்குள் நீ முந்திச் சென்று சிகண்டியுடன் யுத்தம் செய்ய அழைப்பு விடு. இதோ செய்கிறேன் தந்தையே. அடே பீஷ்மா, இன்று உன்னை கொல்லாமல் விடமாட்டேன். ஜென்ம ஜென்மமாக நான் உன் மீது கொண்ட வஞ்சம் இன்றோடு தீரப்போகிறது. செகண்டி, நான் பெண்களோடு யுத்தம் செய்வது இல்லை. நீ புறப்படலாம். ஏய், நான் பெண் என்று யாரடா உனக்கு சொன்னது? நான் இப்பொழுது ஆண். இருக்கலாம். நீ பிறப்பால் பெண் என்பது ஊருக்கு வேண்டுமானாலும் தெரியாமல் இருக்கலாம். எனக்கு தெரியும். சிகண்டி, முதலில் என்னோடு யுத்தம் செய்யவா? டேய் உலுகா, உன்னை போன்ற சிறுவர்களோடு நான் யுத்தம் செய்வதில்லை. வழிவிடு, நான் பீஷ்மனோடு யுத்தம் செய்ய போகிறேன். என்னை நீ யுத்தத்தில் வென்றுவிட்டு பிறகு நீ பீஷ்மரோடு யுத்தம் செய். பீஷ்மா, உயிருக்கு அஞ்சி பதுங்கி இருக்கின்றாயா? என்னோடு யுத்தம் செய்யவா? செகண்டி, நீ என்னை சீண்டி எந்த பயனும் இல்லை. நான் ஒருமுறை கூறினால் கூறியதுதான். நீ மாவீரன் என்றால், பரசுராமனின் சீடன் என்பது உண்மை என்றால், இப்பொழுது என்னோடு யுத்தம் செய்யவா? சிகண்டி, நீ என் அழைப்பை மறுப்பது நியாயமெனில் பீஷ்மர் உன் அழைப்பை மறுப்பது நியாயமே. மேலும் பீஷ்மர் ஒரு அதிரதர். அவர் உன்னை போன்ற சமரதர்களோடு யுத்தம் செய்ய மாட்டார். உனக்கு உன் உயிர் மேல் அத்தனை ஆசை இல்லையா பீஷ்மா? உன்னை அழிக்க பிறந்தவனடா இந்த சிகண்டி. நீ என்னிடமிருந்து தப்ப முடியாது. வா, என்னோடு யுத்தம் செய்ய வா. சிகண்டி, ஆவேசம் உன் புத்திக்கு திரை போட்டு விட்டது. அதனால் தான் பீஷ்மரின் கூற்றில் உள்ள நியாயத்தை புரிந்து கொள்ளாமல் நீ இப்படி கூச்சலிடுகிறாய். என்ன கூற்று அது? என்ன நியாயம் அது? இப்போது உனக்கு யுத்த அழைப்பை விடுப்பது உனக்கு சமமான வீரனாகிய நான். என்னோடு போர் புரிவதுதான் சத்திரிய தர்மம். நீ உண்மையான சத்திரியன் என்றால் முதலில் என்னோடு போர் புரி. என்னை வென்ற பிறகு நீ பீஷ்மரோடு போர் புரி. சகுனியின் மகன்தானே நீ? புரிகிறது உன் சதித்திட்டம். உன் திட்டத்தை முறியடிக்கிறேன். உன்னை கொன்றுவிட்டு பிறகு பீஷ்மனின் உயிரை குடிக்கிறேன். அடே உலகா, இன்றோடு ஒழிந்தாயடா நீ. சாரதி, தேரை அந்த பக்கம் செலுத்து. அரசே, சிகண்டி பீஷ்மாச்சாரியாரை யுத்தத்திற்கு அழைத்தார். அஞ்ச வேண்டாம். இளவரசர் உலூகனும் காந்தார இளவரசர் சகுனியும் இணைந்து அதை தவிர்த்து விட்டார்கள். பலே மாமா, பலே. எதற்கு இந்த பலேவும் பாராட்டும் மருமகனே? ஒரு பெரும் ஆபத்தை தடுத்துவிட்டு ஏதும் அறியாதது போல் கேட்கிறீர்களே. சிகண்டியை தூரத்தில் கண்டதுமே நான் ஒரு கணம் அதிர்ந்துதான் போனேன்.
அவள் வேங்கையைப் போல் சீறி வந்த சீற்றத்தை கண்டபோது இன்று பீஷ்மாச்சாரியார் ஒழிந்தார் என்று நான் கருதினேன். மாமா, அதைத்தான் நீங்கள் சாதுரியமாக முறியடித்து விட்டீர்களே. மருமகனே, என்று நான் அருகில் இருந்ததால் பீஷ்மாச்சாரியாரை சிகண்டி நெருங்காமல் தடுத்து விட்டேன். ஆனால் எப்போதுமே அது முடியுமா என்று தெரியவில்லை. துச்சாதனன் நிலை என்ன? முதலில் அதை கூறு சஞ்சயா. துச்சாதனா! என் பெயரை சொல்லி அழைக்கும் சிறுவனே, யாரடா நீ? என்னையா யார் என்று கேட்டாய்? வில்லுக்கு விஜயன் என்று பெயர் எடுத்த அர்ஜுனனின் மைந்தன் அபிமன்யு. ஓ, பாண்டவர்கள் பாலகர்களையும் யுத்த களத்திற்கு அழைத்து வந்து விட்டார்களா? ஐயோ பாவம், அவர்களை நினைத்தாலே பரிதாபமாக இருக்கிறது. துச்சாதனா, இன்று நானே உனக்கு காலன். எனது பெரியம்மாவின் துயலை உரித்த நீசனே, இன்று உன் நீசத்தனத்திற்கு நான் தர்க்க பாடம் புகட்டப் போகிறேன். நீசனே, நான் உன்னை கொல்ல விரும்பவில்லை. நீ என் பெரியப்பா பீமரின் கரங்களால் தான் மடிய வேண்டும். அப்போதுதான் அவரது சபதம் நிறைவேறும். நான் பாலகன் அல்ல, உனக்கு பாடம் புகட்ட வந்தவன். என் பெரியம்மாவின் ஆடை பற்றிய உன் கரங்களை துண்டு தேறுகிறேன். நன்றாக பேசுகிறாய். எடு உன் வில்லை. துச்சாதனனும் அபிமன்யுவும் சரிநிகர் வீரர்களாக நின்று சமர் செய்கின்றனர். ஆதவன் மறைந்தான். பீஷ்மர் சங்கெடுத்து ஊதினார். யுத்தம் நிறைவடைந்தது. அபிமன்யு பால்மனம் மாறாத சிறுவன். ஆனால் அவனை எதிர்கொள்வதே பெரும் சவாலாக இருக்கிறதே. ஆம் அரசே, அபிமன்யு இன்று கௌரவ சேனையை சிதறி ஓட செய்தான் என்பதே உண்மை. அதோடு அர்ஜுனனை கண்டும் பல அரசர்கள் தங்கள் உயிரை காத்துக்கொள்ள ஓடினார்கள். அர்ஜுனனை ஒத்த வீரர்கள் கௌரவ சேனையில் ஒருவர் கூட இல்லையா சஞ்சயா? இல்லை என்று சொல்வதற்கில்லை அரசே. பீஷ்மர், துரோணர், கிருபர், அஸ்வத்தாமன், துரியோதனன், சோமதத்தன் ஆகியோர் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் அவர்கள் வேறு திக்கில் யுத்தம் செய்ய வேண்டிய நிர்பந்தம். இந்த யுத்தம் எப்படி முடியுமோ என்ற அச்சம் இப்போது என்னை வாட்டுகிறது சஞ்சயா. அரசே,
யுத்தம் தொடங்கி ஆயிற்று. இனி அதை பற்றி கவலைப்படுவதில் பிரயோஜனம் இல்லை. உண்மைதான் சஞ்சயா. இன்றைய போரில் அர்ஜுனன் கையும் பீமனின் கையும் ஓங்கி இருந்தது. அவர்கள் நமது படையை சிதறடித்து விட்டனர். காரணத்தை எவரேனும் கூற முடியுமா? காரணம் தாங்கள் அறியாதது ஒன்றுமில்லை அரசே. அர்ஜுனனின் காண்டீபம் நமது படைகளை சிதறடித்து விட்டது. அவனின் வீரத்தைக் கண்டு நம் படை வீரர்கள் அஞ்சுகின்றனர். பீமனின் கதையை கண்டாலே நடுங்குகின்றனர். ஏன் அர்ஜுனனிடத்தில் மட்டும்தான் தனுசு இருந்ததா? தங்கள் யாரிடத்திலும் இல்லையா? அர்ஜுனனிடத்தில் மட்டும்தான் வீரம் செறிந்துள்ளதா? தங்களிடம் வீரம் இல்லையா? ஆம், அர்ஜுனனின் காண்டீபத்திற்கு இணையாக நம்மிடத்தில் எந்த தனுசும் இல்லை என்பது உண்மை. அர்ஜுனன் வசம் இருப்பது பிரம்ம தனுசு. அதை எதிர்க்கும் ஆற்றல் படைத்த விஷ்ணு தனுசு நமது மகாமந்திரி விதுரரிடம் இருந்தது. அதற்கு என்ன நேர்ந்தது என்பது உனக்கு நன்றாகவே தெரியும். எனில் அர்ஜுனனை நம்மால் எதிர்கொள்ளவே முடியாதா? அப்படியல்ல. ஆனாலும் அர்ஜுனனின் பராக்கிரமத்தை கண்டு நம் படை வீரர்கள் அஞ்சுவது உண்மை. இளவரசர் துச்சாதனனும் கூட இன்று யுத்த களத்தில் பீமனிடம் மாட்டிக்கொண்டு திணறியது உண்மைதானே? உண்மைதான். இருப்பினும் அதிலிருந்து மீண்டும் யுத்தம் செய்ததும் உண்மைதானே? உங்கள் அனைவருக்கும் ஒன்று சொல்கிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். எவரேனும் அர்ஜுனிடம் போர் புரிய அஞ்சி யுத்தகலத்திலிருந்து ஓடினார், அவர்களை நானே கொன்று விடுவேன். மருமகனே, நீ ஒரு இளவரசனாக வீரர்களை உற்சாகப்படுத்தத்தான் வேண்டும். அதை விடுத்து இப்படி அச்சுறுத்தினால் அவர்களின் பீதி இன்னும் இருமடங்காகும். அவர்கள் மனதிற்கு தெம்பூட்டும் விதமாக உரையாற்று. மாவீரர்களே, உங்களிடம் ஒளிந்து கிடைக்கிறது உங்களுடைய வீரம். அதை உணர்ந்தால் மட்டுமே அதை வெளிப்படுத்த இயலும். இல்லையே அது இருந்தும் இல்லாதது போல் ஆகும். ஒவ்வொருவரும் தங்களுடைய வலிமையை உணர்ந்து செயல்படுவதே வெற்றிக்கு வழி. எதிரே நிற்பது இறைவனே ஆனாலும் மன வலிமையோடு எதிர்ப்பவனுக்கே வெற்றி சாத்தியமாகிறது. அதை விடுத்து போர்க்களத்தில் எதிரிகளின் பலத்தை கணக்கிடுவது எதிரிகளுக்கே சாதகமாகும். ஒவ்வொரு சத்திரியனும் இந்த குருஷேத்திர யுத்தத்தை நினைத்து பெருமை கொள்ள வேண்டும். வெற்றி அல்லது வீர மரணம், இதுவே ஒவ்வொரு சத்திரியனுக்கும் அழகு. மருமகனே, மாவீரன் நீ, வெற்றி உனக்கே. இதோ இந்த அக்னியின் முன் சபதம் எடுக்கிறேன். அந்த அர்ஜுனனை யுத்தத்தில் கொல்லும் வரை என் பாதங்களை நான் கழுக மாட்டேன். மாமிசத்தை புசிக்க மாட்டேன். மதுவை அருந்த மாட்டேன். என்னிடம் யார் வந்து எதை யாசித்து நின்றாலும் இல்லை என்று சொல்ல மாட்டேன். இது இந்த அக்னியின் மீது சத்தியம். அரசே, தங்களின் கண்களில் கண்ணீரா? தாங்கள் வீரத்தின் திருவுருவம் அல்லவா? தாங்கள் அழலாமா? வீரனா? யார் வீரன்? சொல் சுபாங்கி, நான் வீரனா? பால் குடிக்கும் பாலகன் முதல் பல் போன கிழவன் வரை குருக்ஷேத்திர மண்ணில் யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள்.
ஆனால் நான் இதோ இங்கே உண்டு உறங்கிக் கொண்டிருக்கிறேன். நானா வீரன்? சொல், நான் வீரனா? உங்கள் வீரம் வெளிப்படும் நாள் வரும் அரசே. என்ன பாவம் செய்தேனோ தெரியவில்லை. விஷ்ணு யாகத்தின் போது அக்னியின் முன்னின்று அந்த அர்ஜுனனை போரில் கொல்வேன் என்று என் நண்பன் துரியோதனனுக்கு நான் சத்தியம் செய்து கொடுத்திருந்தேன். அந்த சத்தியம் பொய்யாகி விடுமோ என்று துடிக்கிறேன் சுபாங்கி, துடிக்கிறேன். உங்கள் சத்தியம் நிறைவேறும், நிச்சயம் நிறைவேறும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அரசே. எப்படி நிறைவேறும் சுபாங்கி? சொல், எப்படி நிறைவேறும்? பீஷ்மாச்சாரியார் உயிரோடு உள்ளவரை நான் போர்க்களம் புகமாட்டேன் என்று சபதம் எடுத்திருக்கிறேன். பீஷ்மாச்சாரியாரின் மரணம் என்பது சாத்தியமா? குருக்ஷேத்திரம் நடக்கும் இந்த வேளையில் பீஷ்மாச்சாரியார் மரணத்தை விரும்புவாரா? அனைத்திற்கும் ஒரு முடிவு உண்டு அரசே. சுபாங்கி, நீ உன் கணவனை தேற்ற ஏதேதோ கதை சொல்லிக் கொண்டிருக்கிறாய். இன்று யுத்த களத்தில் என்ன நடந்தது தெரியுமா? நம் கௌரவ சேனையை அந்த அர்ஜுனன் அல்லோல கல்லோலப்படுத்தியிருக்கிறான். நம் மன்னர்கள் திக்குக்கு ஒருவராக ஓடி ஒளிந்திருக்கிறார்கள். நான் மட்டும் யுத்த களத்தில் இருந்திருந்தால் அந்த அர்ஜுனனை ஒரு கை பார்த்திருப்பேனே. உண்மைதான் அரசே. எனக்கு நம்பிக்கை அற்று போய்விட்டது சுபாங்கி, நம்பிக்கை அற்று போய்விட்டது. இந்த நினைவை தவிர்த்து உணவருந்துங்கள் அரசே. நீங்கள் மா வீரர். தங்களை கண்டால் அந்த யமனும் நடுங்குவது திண்ணம். அப்படி இருக்க தங்களின் வீரம் எப்படி பொய்யாகும்? இப்போது உணவருந்துங்கள் அரசே. நான் உண்ணலாமா? இந்த உணவை நான் உண்ணலாமா? இந்த உணவு துரியோதனன் எனக்கு இட்ட பிச்சை. நன்றி மறந்து இப்படி இல்லத்தில் சுகப்பட்டிருக்கிறேனே. எனக்கு மோட்சம் உண்டா? சொல் சுபாங்கி, எனக்கு மோட்சம் உண்டா? சுபாங்கி, கூறுங்கள் அரசே. இப்போதெல்லாம் அடிக்கடி எனக்கு ஒரு சந்தேகம் வருகிறது. என்ன சந்தேகம் அரசே? அனைவரும் கூறுவதைப் போல உண்மையிலேயே நான் சூதபுத்திரன் தானா என்று எனக்கே சந்தேகம் வந்து விட்டது. அரசே, அரசே, நீங்கள் மா வீரர், சத்திரிய குலத்திலகம். யார் யார் சத்திரியன்? நான் சத்திரியனா? உண்மையிலேயே நான் சத்திரியனாக இருந்திருந்தால் இந்நேரம் குருக்ஷேத்திர யுத்த காலத்தில் அல்லவா இருந்திருக்க வேண்டும். ஏன் கடவுள் எனக்கு அந்த வாய்ப்பை அளிக்கவில்லை? அப்படியானால் நான் சூதபுத்திரன் தானே? அரசே, நீங்கள் பிறக்கும் போதே கவசத்தோடும் குண்டலங்களோடும் பிறந்தவர் என்பதை மறந்து விட்டீர்களா? நீங்கள் சத்திரியருக்கும் மேலானவர் என்பது உண்மை. தாங்கள் எத்தனையோ யுத்தத்தில் வெற்றியை ஈட்டியிருக்கிறீர்கள். இந்த யுத்தத்தில் நீங்கள் பங்கேற்க போவதில்லை என்றால் உங்களுக்கு எதற்கு இந்திரன் சக்தி ஆயுதத்தை தர வேண்டும்? நாகாஸ்திரம் வந்து தஞ்சமடைய வேண்டும். இறைவன் போடும் கணக்கை எவர் அறிவார்? இல்லை சுபாங்கி, இல்லை. ஊரார் கூறியதைப் போல என் வீரம் பாழ்பட்டதே. நான் கற்ற வித்தைகள் பாழ்பட்டதே. நான் கண்ட கனவு பாழ்பட்டதே. இவை அனைத்திற்கும் மேலாக நான் கொண்ட லட்சியமும் பாழ்பட்டதே. அரசே, உண்மையான கனவு என்றும் வீண் போனதில்லை. நான் என் மீது ஆணையிட்டு கூறுகிறேன், இந்த குருச்சேத்திர யுத்தத்தில் உங்களுக்கு மகத்தான பங்கு இருக்கிறது. சுபாங்கி, சுபாங்கி,
பலே அர்ஜுனா பலே. இன்று யுத்த காலத்தில் சூறாவளியைப் போல் சுழன்றாடிய ஆட்டத்தைக் கண்டு நம் தாத்தாவே ஒரு கணம் மிரண்டு போனார். கௌரவ சேனைகள் கதிகலங்கி ஓடின. ஆனாலும் என்ன, கௌரவ சேனையிலிருந்து ஒரே ஒரு ரதியை கூட நம்மால் கொல்ல முடியவில்லையே. அதில் ஒரு உண்மை ஒளிந்திருக்கிறது. என்ன உண்மை அது? நமது தாத்தா பீஷ்மாச்சாரியார் யுத்த களத்தில் இருக்கும் வரை நீங்கள் நினைத்த எதுவும் நடக்காது. நான் ரதிகளை நெருங்க எவ்வளவோ போராடி பார்த்தேன், ஆனால் நடக்கவில்லை. அவர் கௌரவ சேனைக்கு அரணாக நிற்கிறார். ரதிகளில் நான் யாரை நெருங்கினாலும் அவரே உடனடியாக ஓடோடி வந்து அடைக்கலம் கொடுக்கிறார். அவரை வென்று ரதிகளை நாம் கொல்ல வேண்டும். அது நடக்காத பட்சத்தில் அவரை யுத்தகலத்தை விட்டு அகற்ற வேண்டும். இதை சாதிக்க வேண்டும். அதுவரை இது நடக்கவே நடக்காது. இது எதுவும் தேவையற்றது. நாம் துரியோதனனை கொன்று யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வரலாம். ஓ பீமா, ஆனாலும் உனக்கு பேராசைதான். உன்னால் கௌரவர்களில் ஒரே ஒருவரை கூட கொல்ல முடியவில்லை. அவ்வளவு ஏன், இன்னும் நெருங்க கூட முடியவில்லை. நிலைமை இப்படி இருக்க உன்னால் எப்படி துரியோதனனை கொல்ல முடியும்? கிருஷ்ணா, இப்போது கேட்டுக்கொள். நாளை கௌரவர்களில் 10 பேரையாவது கொல்வேன். இது சத்தியம். நடக்கட்டும், பார்க்கலாம். தாத்தாவை அவரின் பிரம்மச்சரிய விரதம் காத்து நிற்கிறது. அவரது மரணம் அவர் விரும்பாமல் நடக்காது. அப்படி இருக்கும்போது அவரை எப்படி யுத்த களத்திலிருந்து அகற்ற முடியும்? என்ன அனைவரும் யோசிக்கிறீர்கள்? பீஷ்மரை எப்படி யுத்த களத்தை விட்டு அகற்றுவது என்பதுதான் எங்களது யோசனை. அதை பற்றி நீங்கள் அனைவரும் ஏன் யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? இது குறித்து நமக்கும் சேர்த்து துரியோதனன் யோசித்துக் கொண்டிருப்பான். அப்படியா? எங்களுக்கு புரியவில்லையே. புரியும்படி கூறுகின்றேன். கர்ணனை யுத்தகளத்திற்கு அழைத்து வர துரியோதனனுக்கு ஆசை. ஆனால் பீஷ்மர் களத்தில் இருக்கும் வரை அது நடக்காது. ஆகவே பீஷ்மரை எப்படி யுத்தகளத்தை விட்டு அகற்றுவது என்று துரியோதனன் யோசித்துக் கொண்டிருப்பான். உண்மைதான். இப்படியெல்லாம் யோசிக்க கிருஷ்ணா உன்னால் மட்டும்தான் முடியும்.